பரிசுத்த வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கின்ற பிரகாரமாக இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்தில் சொல்லப்பட்டபடி தான் உலகம் போகிறது என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? 2-3 கை தான் உயருது. சரி, வேதத்தில் என்னதான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? இப்போ உலகம் இப்படித்தான் போக வேண்டும் என்ற செய்தி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். வெளிப்படுத்தல் வேறு மத்தேயு. சரி, இப்போ மத்தேயுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி நாட்கள் 24வது அதிகாரத்தில் தெளிவான ஒரு பட்டியல் சொல்லப்பட்டு கொண்டு போகுது. சரி, அதன் பிரகாரமாக இப்போ உலகம் எங்கே இருக்குது? இப்போ அந்த வசனம் சொல்கிறது இருந்தால் இன்றைய நாட்களிலே அதன்படி உலகம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது? யுத்தம், பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய், இதெல்லாமே போய்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லியிருக்கு தான் இப்படி இப்படி நடக்குமென்று அதன்படி நடக்குது. அதுக்குள்ளே நாங்களும் வாழ்ந்து கொண்டு போகிறோமா? அல்லாவிட்டால் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. இப்போ இன்றைக்கு இந்த அருமையான சகோதரன் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசிக்கப்பட்டது. அங்கே சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ சோதனை காலம் ஒன்று இருக்கிறது. அப்போ இப்போ நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம்? சோதனை காலத்தில் இருக்கிறோமா, உபத்திரவ காலத்தில் இருக்கிறோமா, இல்லை எந்த காலத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம்? சரி, அடுத்தது உபத்திரவ காலம். இப்போ உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவம் எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ எங்கள் வேணும் கேஸ் விலை ஏறிட்டு அப்போ என்ன கோயிலுக்கு வர்றது குறையுமென்னு சொல்கிறீங்க? அப்போ இப்போ காப்பூல் செய்தால் தான் சர்ச்சுக்கு வரலாம்ன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வருது என்ன? அப்போ எங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே, அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பல விஷயங்கள் எங்களை விட்டு போகிறது போலவும், சில விஷயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வருகிறது போலவும், சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்து விடலாமோ என்ற நிலைக்கு போகிறதையும் இன்றைக்கு எங்களுடைய மனங்கள் இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்குறோம். ஆகவே இந்த உலகத்திலே உள்ள அனைவரும் முக்கியமான ஒரு காலத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான சம்பவம். ஆகவே இந்த உலகம் முழுவதும் நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் நாங்கள் கூர்ந்து கவனிப்போமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் செய்கிறது எவன் கிடையாது. ஆண்டவர் எப்போதுமே எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்று சொன்னால், அல்லது செய்ய போகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லி போட்டு தான் செய்வார். சொல்லாமல் ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். சரியா? இப்போ நீங்கள் உலக தோற்றத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டே வச்சு 2 மரங்களையும் அங்கே வச்சு அதில் கனி மரங்களை வச்சுட்டு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதை சாப்பிட்டால் நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு வாழலாம். இதை சாப்பிட்டால் நீங்கள் பாவம் செய்து விடுகிறவர்களாய் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து விடுகிறவர்களாய், இது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு காரியம், இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிடலாம். இப்போ ஆண்டவர் இந்த 2 ஆப்ஷனையும் மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு அவர் தீர்மானத்தை யாரிடத்தில் விட்டார்? அவரிடத்தில் விட்டார். மனுஷன்தான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம்.
இப்போ ஆண்டவர் வேதத்திலே எங்களுக்கு அடுத்த காரியத்தை வைத்திருக்கிறார். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும்போது, அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது 8 13 வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதனைக்கு ஆரம்பம் என்ற காரியத்தை குறித்து முற்கூட்டியே ஆண்டவர் இப்படித்தான் நடக்கப் போகிறது, ஆனபடியினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை முன்னுக்கே தந்துவிட்டார். அப்போ அது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதை தவிர நீங்கள் ஆபிரகாமோடு நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நண்பனாக வந்து நின்று ஆண்டவர் அவரோடு பேசுகிற போது என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், இப்படியாக ஒரு ஜாதி உருவாகும், இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதி உருவாகும், அந்த ஜாதி எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள், 400 வருடத்துக்கு பிறகு நான் அவர்களை அழைத்து கொண்டு உனக்கு நான் காண்பித்திருக்கிற அந்த தேசத்திலே நான் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்து அந்த தேசத்திலே அவர்களை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்போ அந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இருந்ததா? இல்லை. இல்லாமல் இருக்கும் போதே நடக்க போகிற ஒரு காரியத்தை தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லி, ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை ஒரு ஸ்டேட்மெண்டாக வைத்து இன்று வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. சொன்னதை செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன், எதை சொன்னாரோ சொன்னதை அப்படியே செய்தான். ஆனால் இன்று உலகத்திலே வந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது மனிதன் தான் இந்த சொன்னதை செய்யாத மனுஷன். எஸ், ஐ நோ. எஸ். இப்போ நாங்கள் அங்கே பார்க்குறோம், ஆண்டவர் இந்த 400 வருடத்தில் ஆரை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவர் டிசைட் பண்ணார்? மோசே. ஆனபடித்தான் மோசேயை அந்த ஆபத்து வந்தபோதும் அற்புதமாய் பாதுகாத்து அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அரண்மனைக்குள்ளே வளர்த்து ஆளாக்கி அதன் மூலமாய் அவரை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். ஆனால் மோசே என்ன நினைத்தான்? அவன் உணர்ச்சி வசப்பட்டான், பொறுமையை காத்து கொள்ளவில்லை. நாங்கள் வாசித்த வசனம் என்ன? பொறுமையை. அப்போ அவன் அந்த இடத்திலே தேவனுக்காக நின்று செயல்படுகிற அந்த பொறுமையை அவன் காத்து கொள்ளாததினாலே அவன் சுயமாய் ஒரு முடிவை எடுத்து அவன் ஒரு சில காரியத்தை செய்ய புறப்பட்டதினாலே அவன் அந்த தேசத்தை விட்டு ஓட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு போனான். என்றைக்கு ஒரு மனிதன் தான் விரும்பினபடி தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி எந்த ஒரு காரியத்தை அவன் செய்கிறானோ, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை நிலை நிற்க முடியாமல் போய்விடுகிறது. அங்கே அவன் ஓடி போகிறவனாய் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் 400 வருஷம் வச்சார். இப்போ இந்த மனுஷனால என்ன பிரச்சனை வந்தது? இந்த மோசே செய்த வேலையால் என்ன நடந்தது? 400 வருஷம் 440 வருஷமாக மாறிட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய தவறு, தேவனுக்கு ஒத்துழைக்காத தன்மை, பொறுமையாக இருக்காத தன்மை, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினாலே செயல்பாட்டினாலே இன்னும் 40 வருடம் அவர்கள் அடிமையாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பல காரியங்களை எங்களுக்கு தந்து எங்கள் மூலமாய் செய்வதற்காக சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்புகளை தருகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னென்ன விதமான காரியங்கள் சம்பவங்கள் உலகத்திலே நடைபெறும். ஆகவே அந்த ஆதாம் ஏவாளிடத்திலே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லி விட்ட பின்பு அவர்கள் அந்த தவறை செய்ததினாலே உண்டான விளைவு என்ன? முள்ளும் குறுக்கும் முளைத்தது. வேதனை, துன்பம், துயரம், பாடு, உபத்திரவம் இந்த வழியாய் கடந்து போகிற வாழ்க்கையாய் மாறினது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தையின் படியாக வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற அனைத்து காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாவதனாலே அவனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி ஒரு பட்டியலை சொல்லிவிட்டு ஆண்டவர் கடைசி ஒரு வார்த்தை அதில் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
இது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? இவ்வளவு எல்லாம் நான் ஆண்டவரை அறிஞ்சு வந்துட்டு அப்போ நான் இன்னும் ரட்சிக்கப்படலையா? இப்போ நான் கேட்டேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள்னு கேட்டால் இதில் எத்தனை பேர் கை உயர்த்துவீங்க? எல்லாரும் உயர்த்துவோம். என்ன எல்லாரும் உயர்த்துவோம் தானே? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறோம். சரி, அப்போ இந்த ரட்சிப்பு என்பது இப்போ எந்த நிலையிலே இருக்கிறது? எதை ஸ்டாண்ட் பண்ணுது? ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தில் என்ன? முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த முடிவு பரியந்த நிலை நிற்கிறது என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை இழந்து போகத்தக்க சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதை காத்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ இது எப்போ அது கம்ப்ளீட் பண்ணப்படும் என்று கேட்டால், எப்போ அது முடிவு பெறும் என்று கேட்டால், நாங்கள் மரித்து இப்போ உயிர்த்தெழுந்தோமா இல்லையான்னு டவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்து எங்கே போகிற நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே நிற்கும் போது அப்போதான் எங்களுக்கு இதனுடைய முடிவினுடைய அடுத்த பகுதி, ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு அவார்டு அல்லது ஒரு ட்ராஃபி அல்லது ஒரு பரிசு எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நிலைமைக்கு நாங்கள் போகிறோம். அப்போ முடிவு பரியந்தம் வரையும் அதை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போகிற இந்த பாதை எல்லாம் மிகவும் உபத்திரவம், வேதனை. ஆகவேதான் 24:8 சொல்லுகிறது, வேதனைக்கு ஆரம்பம். ஆகவே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு தருகிறார். கடைசி காலத்திலே ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியலையும் ஆண்டவர் அந்த இடத்திலே தருகிறார். அதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாசித்த அந்த வசனத்திலே 24ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்திலே பார்க்கும்போது என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் எல்லாரும் பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆவே இடர் உண்டாகும். ஆவே ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற நிலைமை உருவாகும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மீதியானதினாலே அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு எங்கட அன்பு எப்படி இருக்கு? ஜீரோ. அப்போ இந்த அன்பு தணிந்து போகும் என்று சொல்ல. அப்போ அன்பு இருக்கிற அன்பு என்ன செய்யுதுன்னா குறைஞ்சு கொண்டு வருது. எதனாலே இது குறையுது? எந்தெந்த சந்தர்ப்பத்தில் குறையுது? எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அன்பு குறையிறத நாங்கள் பார்க்குறோம்? ஏஐ டெக்னாலஜி இல்லை, அதெல்லாம் இப்போ வந்த காரியங்கள். இதை விட்டுருங்க. இதுக்கு நாங்கள் இன்னும் ஏஐக்குள்ளே போகலை, இப்போ போய்கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ அதுக்கு முதல் அன்பு தணிஞ்சிருக்கா இல்லையா? அன்பு தணிஞ்சிருக்கா இல்லையா? கேள்வி தப்பா அல்லது பதில் சொல்லலாமே இருக்கிறோம். அன்பு தணிஞ்சிருக்கா இல்லையா? தணிஞ்சிருக்க. எந்தெந்த சூழ்நிலையில் தணிஞ்சிருக்குன்னு கேட்டால், பல சூழ்நிலைகள் எங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த பக்கத்தில் டச் பண்ணினா உடனே எங்களுக்கு அன்பு தணியும். அப்படி தானே? எங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பக்கத்தில் யாராவது கொஞ்சம் ஏதாவது சொன்னால் உடனே எங்களோட அன்பு தணிஞ்சு போகிறதே பார்க்குறோம். எங்களோட வார்த்தை வித்தியாசமாக மாறுகிறதை பார்க்குறோம். ஆனால் அன்பு இருக்குது. ஆனால் அந்த அன்பு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அதை குறித்து நான் இப்போ செய்திக்குள்ளே வரவில்லை. ஆகவே இன்றைக்கு அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயுவில் நீங்கள் பார்க்கும்போது சாப்டர் 3 verse 1 to 5, அங்கே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அதிலே ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்டியல் தான். அதிக நேரம் நான் அதில் செலவிட விரும்பவில்லை. ஆகவே மேலும் கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாய் இருப்பார்கள். சரி, இந்த பட்டியலை இப்போ வாசியாச்சு.
இப்போ இந்த பட்டியலில் இந்த பட்டியல் என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கு? ஒன்றா ரெண்டா அல்லது எல்லாமா? அதோட எக்ஸ்ட்ரா ஆகுமா? இப்போ நாங்கள் என்ன சொல்ல பார்க்க, இப்போ எங்கட அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது மனுஷர்கள் தற்பிரியரண்டா என்ன? செல்ஃபிஷ். தங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டு போகிறது. அது குடும்பமாக இருக்கலாம், குடும்பமாக இருந்தாலும் ஒருவர் வேறு விதமாக செயல்படுகிற அந்த தற்பிரியர் செயல்படுகிறதுனாலே அங்கே மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகிறது. அதை பற்றி அவருக்கு கரிசனையே இல்லாத நிலைமை இருக்கும். ஆகவே ஒரு பட்டியலே அங்கே தரப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவராய், தாய் தகப்பன்மாருக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாய் இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையிலே பல காரியங்களை இன்று மனிதர்கள் செய்து கொண்டு போகிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆகவே அதிலே தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளேயும் வேறுபாடு கிடையாது. ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல பகுதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனபடியினாலே தான் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். எப்படி என்று சொன்னால், அதன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமாயிருந்தால், அல்லது மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நாங்கள் தேவ பிள்ளைகளாய், நாங்கள் தேவனுக்காய் வாழுகிறவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட மக்களோடு நாம் உறவு வைக்காதபடி விலக்கப்பட வேண்டும். இப்போ இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யப்படுகிற இடங்கள் உண்டு, மக்கள் உண்டு, ஒரு கூட்டம் உண்டு. ஆகவே அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் அந்த உறவை வைத்துக் கொள்ளலாமா கூடாதா? இந்த வேத வசனத்தின்படியாக நீங்கள் பார்க்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. அப்போ இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இன்னொரு கூட்டம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ விட்டு விலகு. இப்போ நாங்கள் உண்மையாக யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். இப்போ சொல்லுவோமே, இப்போ இப்போ ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் தாய், தகப்பன், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் தகப்பன் ஒரு விதமாக இருக்கிறார், தாய் இன்னொரு விதமாய் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பிள்ளை இன்னொரு விதமாக இருக்கிறது. இப்போ தகப்பனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் ஒரு லிமிட்டட், அவர் வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ அம்மா இருக்கிறா, அவள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நிலையாக இருக்கலாம். பிள்ளை எந்த பக்கத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் அப்பாவை சமாளிக்கிறதா அம்மாவை சமாளிக்கிறான்னு தெரியாமல் அவருடைய நிலை என்றால் அவர் ரெண்டு பக்கத்துக்கும் என்ன செய்வார்? எஸ், இஞ்சால இஞ்சஸ் அங்கால இஞ்சஸ். இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், அவர் கர்த்தருக்காகவும் நிற்க முடியாமல் இருக்குது, கர்த்தர் இல்லாமல் அந்த பக்கத்துக்கு நிற்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷனில் அவர் தள்ளப்படுறார். சரி, இப்போ தேவனுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் பார்க்கும்போது, அதுக்காக நான் குடும்பத்தை விட்டு பிரியுங்கன்னு சொல்லலை, அந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துகிறாங்க. நான் இதை சொல்கிறது இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், ஒருவர் கர்த்தருக்குள்ளே போலியாய் நடக்கிறார் என்று நாங்கள் தெரிந்து, நான் கர்த்தருக்குள்ளே நிலையாய் இருக்கிறேன், என்னுடைய பக்தி வைராக்கியத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படியாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதிலே குடும்பத்தில் ஒன்றாயிருங்கள், அதை பற்றி இல்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் சரியாக எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் கர்த்தர் தான் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகும்போது அவர் கேட்பார் எங்களுடைய கேள்வி. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் சில விஷயங்களை விட்டு விலக வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான நண்பர்கள் இருப்பார்களா இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லி வளர்க்குறோம்? அந்த பையனோடு சேராத,
அந்த பெண்ணோடு நீ சேராத. ஏனென்று சொன்னால் அவருடைய பழக்க வழக்கம் சரியில்லை, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, அவருடைய பாவத்தின் வழிகளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் போய் அவர்களோடு உடன்பட்டு அவர்களோடு இருக்கும்போது நீங்களும் அதற்கு உடந்தவராய் மாறுகிற சூழ்நிலை வந்துவிடும். ஆனபடியால் நீங்கள் எச்சரிக்கையாய் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். அதே போலதான் ஆண்டவரும் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. குடும்பத்தை அல்ல, அவர்களோடு இருக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், கர்த்தரையே சார்ந்திருக்கிறதாய் நீ எது கர்த்தருடைய காரியம் என்று நீ உண்மையாய் இருக்கிறாயோ அதிலே நீ நிலவரமாய் இருந்து உன் ஜீவனை காத்து கொள்ளுகிறதாய் காணப்பட வேண்டும். மற்றவருக்கு அந்த வாழ்க்கையை கண்டு அவர்கள் மனம் திரும்புகிறவர்களாய் மாற வேண்டும். மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு தரம் எங்களுடைய ஜீவியத்தின் மூலமாக நாங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்காக நாங்கள் கணக்கொப்புவிக்க முடியாது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் விட்டு விலக வேண்டும். 1 தீமோத்தேயு 4:1 சொல்ல 1 Timothy chapter 4 verse 1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு சூழலுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம். இன்றைக்கு அநேக உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் இன்று வருகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை அக்செப்ட் பண்ணி போகத்தக்கதாக அவன் விரும்பினபடி உபதேசம் கொடுக்கும் போது அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அந்த சத்தியத்திலே உறுதியாய் கொடுக்கப்படுகிற போது அதிலே நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான். ஆகவே தவறான உபதேசங்கள், இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய விருப்பம், இப்போ என்னுடைய மன விருப்பம் நான் என்ன எப்படி என்றான நான் சம்பாதிச்சு நான் ஒரு பணக்காரனாக மாறிவிட வேண்டும், சமுதாயம் மதிக்கத்தக்க ஒரு பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சரியா? இப்போ உபதேசம் வருகுது, அப்படியான காரியங்கள் நாங்கள் வைத்திருக்கக்கூடாது, அதில் ஆசை வைத்திருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அவை இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலே நான் இப்போது எங்களுக்கு வேறொரு உபதேசம் வருகுது. இது இப்போ என்னுடைய விருப்பம். இப்போ உபதேசம் ஒன்று வருகுது, வேதம் கண்டிக்கிற விஷயங்களை சொல்லி ஆயிட்டு இப்போ அடுத்த ஒரு உபதேசம் வருகுது. என்ன சொல்லுங்க? இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பதில் வருது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவை இதெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் வச்சு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா சம்பத்துக்களையும் தந்திருக்கிறார். அங்கே யோபுக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் கொடுத்தார், அதே போல் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இப்படி இருப்பது தான் சரி என்று சொல்லி நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற இடங்களிலே நீங்கள் கர்த்தருக்கெல்லாம் காணிக்க கேட்கவில்லை. அவர் ஆகவே காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தசமபாகம் அவர் கேட்கவில்லை, அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி கேட்கவில்லை. தயவு செய்து போதர் காணிக்க கேட்கிறார், தசமபாகம் கேட்கிறான், அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்துடாதீங்க. நான் இப்படி ஒரு உபதேசத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். இப்போது இது யாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? யாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இன்னும் புரிஞ்சுதா புரியலையா? விளங்கல? எனக்கு ஆசை என்று சொன்ன ஓடியால என்ன வைக்காம வேறு ஒரு ஆளை வச்சா எனக்கு தான் அடி விழும். அதாவது நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு இப்படியான ஒரு போதனை வந்தால் இப்போ எங்களுக்கு எது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் மாறுவேன் என்று சொன்னால், ஐயோ வேதத்தில் இப்படியெல்லாம் இருக்கா, எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு இது எந்த பக்கத்தில் இருக்குது சொல்லுங்கள் பாஸ்டர், அது எந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நான் கொஞ்சம் கோட்டேஷன் எடுத்து வச்சா எனக்கு நல்ல மற்றவங்களோட பேசுகிறதுக்கு இப்படி தான் நாங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் வேறு, நாங்கள் புரிந்து கொள்ளுகிற சத்தியம் வேறாக இருக்கிறது.
எனக்கு அருமையானே தேவ ஜனம், எங்களுடைய தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகத்தக்கதான காரியங்களுக்குள்ளே நாங்கள் அந்த கூட்டங்களுக்குள்ளே போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் தேவை எல்லாருக்கும், பணத்தை பற்றி நான் சொல்லவில்லை, எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாரும் பணம் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கத்தான் வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களோட ஃபோக்கஸ் எதுவாய் மாறுதுன்றது தான் முக்கியம். எதிலே நாங்கள் ஆசை வைக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நான் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை, தயவுசெய்து குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னென்றால் நான் போதிக்கும் போது சில விஷயங்களை சொல்லுவது மிகவும் கடினமானது, சொல்லித்தான் ஆக வேண்டும், தவறு சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க, கர்த்தரை தேடுகிறதுக்கு வாஞ்சை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நேரத்தை எங்கே கொடுக்கிறோம்? கர்த்தருடைய நேரத்தை எங்கே கொடுக்கிறோம்? அது முக்கியம். இன்றைக்கு சம்பாதிக்கிறோமே, இந்த சம்பாதிப்பு எங்கே போய் முடிய போகிறது? இன்று நாங்கள் சம்பாதிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு நிற்கிறவர்களாய், கர்த்தருக்கிடத்திலே நிற்கிறவர்களாய், கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறவர்களாய் வாழ வேண்டுமே தவிர இவைகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆக இந்த ஆத்துமா கர்த்தரண்டையிலே போய் நிற்கின்ற போது, கர்த்தர் எங்களை கேட்கிற போது நாங்கள் அங்கே பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ எத்தனை தரம் நீ ஆண்டவரை தேடி இருக்கிறாய்? எத்தனை தரம் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறாய்? எத்தனை தடவை நீ வேதம் வாசித்திருக்கிறாய்? எத்தனை தடவை கர்த்தரை ஆராதித்திருக்கிறாய்? நீ கர்த்தருடைய சமூகத்தை போனியா? இல்லை ஆண்டவரே, ஏன் போகல? அன்றைக்கு நான் வேலை, அன்றைக்கு நான் பிஸி, நான் இதை சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? நெவர். என்ன கருமையாளே, தேவன் சில விஷயங்களை எங்களுக்கு கண்டிக்கிறார். அந்த கண்டிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதம் என்ன சொல்ற? மேத்யூ சாப்டர் 24:12, அக்கிரமம் மீறியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு அன்பு தணிந்து கொண்டு போகிறது. என்னது? அக்கிரமம் கூடிக்கொண்டு போகுது, அக்கிரமம் பெருகிக் கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும். என கருமையான தேவஜனமே, தங்களுடைய நீதிகளை நிலைநாட்டுவதற்காக உலகமே இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கிறது. தங்களுடைய ஆணவம், தங்களுடைய உயர்ச்சி, தங்களுடைய இராணுவ பலம், தங்களுடைய படைபலம், தங்களுடைய உற்பத்தி பலம், இவைகளை எல்லாம் வைத்து உலகமே இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கிறது. ஏன் இந்த உலகம் இன்றைக்கு இவ்வளவும் பசியும் பஞ்சமும் பட்டினியும் உபத்திரவம் பாடுகள் துன்பங்கள் எதனாலே வந்தது? யாராலே வந்தது என்று கேட்டால் எல்லாம் இங்கே இருக்கு, எல்லாம் இங்கே இருக்கு, இதில் இருக்கு. இப்போ நாங்கள் எப்படியாய் மாற வேண்டும்? இப்போ நாங்கள் எப்படி மாற வேண்டும்? நாங்கள் இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த உலக மாற்றத்திலே உண்டாகிற இந்த சூழ்நிலையிலே இருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் வர வேண்டும். ஆகவே தான் நாங்கள் திங்கட்கிழமையிலே ஒரு ஜெப வேளையை வைத்திருக்கிறோம். 1 மணி நேர ஜெபம் ஜூமில். வருகிற எத்தனை பேர்னு கேட்டால் 4 அல்லது 5. ஜெபிக்க மக்கள் இல்லை. இல்லை. அப்போ மக்கள் இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் கேட்டால் எங்களுக்கு நேரம் இல்லை. 1 மணி நேரமாவது தேவனுக்கு கொடுக்க முடியாதா? அப்போ நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், வேதத்தில் 1 Corinthians chapter 10 verse 11 to 12, 1 Corinthians 10 11 முதல் 12 வசனம் எல்லாம் சொல்லுகிறான். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த, அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இருந்தது, அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போ அவர்களுக்கு இது திருஷ்டாந்தங்களாய் சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறோம், உலகத்தின் முடிவு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நமக்கு எச்சரிப்பு உண்டாகப்பட்டும் எழுதப்பட்டும் இருக்குது. இது வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல்லி விழாதபடிக்கு
நம்மள எத்தனை பேர் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அப்படியே எங்களை காண்பித்து கொண்டு இருந்து நாங்கள் செய்கிறதெல்லாம் எப்படி போகுது? கர்த்தருக்கு விரோதமானவைகளாய், கர்த்தரை விட்டு விலகிறதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் இப்போ எச்சரிப்பு, திருஷ்டாந்தம். அப்போ அவர்களுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் தானே கூட இருந்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கூட இருந்தாரே, அக்கினி மதிலாய் இருந்தாரே, வெளிச்சமாய் இருந்தாரே, மன்னாவை கொடுத்தாரே, காடையை கொடுத்தாரே, தண்ணீரை கொடுத்தாரே, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்களே, ஆண்டவர் கூடவே இருந்தார். அப்போ என்ன நடந்தது அவங்களுக்கு? இப்போ அவங்களுக்கு சம்பவித்தது என்ன? அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன? அப்போ அங்கே வேதம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ அந்த நடத்தை, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம், அவர்கள் அனுபவித்த அந்த காலம், அந்த சம்பவங்கள் எங்களுக்கு என்னவா இருக்குது? எச்சரிக்கை. அவர்களுக்கு திருஷ்டாந்தம், எங்களுக்கு வார்னிங். அப்போ எங்களுக்கு வார்னிங் ஏன் தரப்படுது என்றால், அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும், அவ்வளவுதான். அப்போ ஈஸியாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு நடந்தது, நான் அவர்களோட கூட இருந்தேன், அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், அவர்களோடு நான் நடந்து அவர்களுக்கு அக்கினி மதலாக, வெளிச்சமாக, எல்லாவற்றிலும் நான் கூட இருந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்கள் சொல்லு கேட்காம போனாங்க, அவர்கள் பாவம் செய்தாங்க, முறுமுறுத்தார்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு நின்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு அது தரும், எங்களுக்கு சாப்பாடு தரும், ஐயா எவ்வளோ நாளைக்கு இந்த மண்ணாவை சாப்பிட்டு கொண்டிருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி வேணும், ஆண்டவர் இறைச்சி தரும். எங்க பயணம்? பாலந்தேனும் ஓடுறதே இந்த தேசத்துக்கு. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படித்தான் வாழ்க்கை போகுது. அங்கே அவர்களுக்கு வாழ்க்கையில் கண்ட, அவர்கள் அனுபவித்த அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு திருஷ்டாந்தம், எங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் ஆண்டவருக்குள்ளே கழிகூர்ந்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு கேட்டால் நிற்கிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் எப்பயோ விழுந்துட்டோம். விழுந்த இடத்துல நாங்கள் கிடக்கிறோம், இன்னும் எழும்பவே இல்லை. ஆனால் நினைவெல்லாம் அப்படின்ற நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நினைவாக இருக்கிறது. ஆகவே தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அது திருஷ்டாந்தம், இன்று நமக்கு எச்சரிக்கை. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடைபெற்ற காரியங்கள் யாவும் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கையாய் தரப்பட்டிருக்கிறது. பார்வோனும் எகிப்தும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று கேட்டால், பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடையாளமாய் காட்டப்படுகிறதாய் இருக்கிறது. பார்வோன் சாத்தான், எகிப்து பாவத்தினால் கட்டப்பட்ட மனிதனுக்கு அடையாளம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்று கேட்டால், நாம் இன்றைக்கு அநேகமாக எகிப்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறோம், பாவத்தினால் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். ஆகவே அடிமைத்தனத்திலே இருந்து தமது ஜனங்களை இரட்சிக்க தேவன் வல்லமையான மகிமையான காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். பார்வோனும் எகிப்தின் அதிகாரிகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்படாத நிலைமையிலே இருந்தபோது அந்த வாதைகளை கண்டு அவர்கள் பயந்தார்கள். அந்த வாதைக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற நிலைமையிலும் வரவில்லை. அங்கே அவர்கள் பயந்தார்கள். ஆனால் ஒரு நேரத்தில் அவர்களோட பயம் போச்சு. எந்த நேரத்தில் பயம் போகுது? மோசே கோலை போட்டோன்னா பாம்பாச்சு, பாம்பு. உடனே அவர்கள் ஒரு கோலை போட்டோன்னா அதுவும் பாம்பாச்சு. இப்போ சந்தோஷம். ஏனென்றால் ஒன்று கொண்டு எதிருமாய் சில காரியங்கள் நடைபெறும் போது அது சந்தோஷம். அப்போ அப்படி வந்து அந்த வாதைகள் எல்லாம் வந்து பலவிதமான வாதைகள் வந்த போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. செங்கடல் தண்ணியை இரத்தமாய் மாறினது, தவளைகள் பெருக்கெடுத்து உள்ளுக்கே போனது, இவைகளெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணினது. இதெல்லாம் ஒரு காலம் நடவாத சம்பவம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே எந்த சூழ்நிலையிலே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலே விடுதலை ஆக்கப்பட்டார்கள்? அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் எப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டார்கள்? எப்போ விடுதலை ஆக்கப்பட்டார்கள்? தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்?
இஸ்ரவேல் ஜனங்களது அவர்கள் உன்னை விடுவிக்க போவதில்லை, இப்போ உன்னை விடுவிக்க நான் இருக்கிறேன். அப்ப என்ன செய், நீ ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே நீ பூசு. சங்கார தூதன் கடந்து வருவான், உன் வீட்டை கடந்து போவான், அவர்களுடைய வீடுகளிலே சங்காரம் நடைபெறும், அழுகை, துக்கம், புலம்பல் உண்டாகும். அப்படி வந்தபோதுதான் நீங்க போனா காணும் என்று சொல்லி கெதியில போங்கன்னு சொல்லி, என்ன வேணும், காதில் நகை வேணுமா, சங்கிலி வேணுமா, தங்கம் வேணுமா, பொன் வேணுமா, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனா காணும் மாறினார்கள். அவ என கருமையான தேவ ஜனமே, இன்று தேவனங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிற சம்பவம், சொல்லுகிற காரியம், எச்சரிப்பை அவர் எங்களுக்கு தருகிறார். அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த இடத்தில் அடிக்கப்பட்டு இரத்தம் பூசப்பட்ட பின்புதான் அவர்களுடைய விடுதலை உருவாகிறது. ஆகவே விடுதலை ஆக்கப்பட்ட மக்களின் முன்பாக அடுத்தது ஒரு முக்கியமான பக்கம். விடுதலை ஆக்கப்பட்டாச்சு, செங்கடல் இந்த விடுதலை முற்று பெற்றதா? இல்லை. பின்னால பார்வோனுடைய படை முன்னுக்கும் பின்னுக்கும் அங்கே தடுப்பு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரவேலுடைய நிலை என்ன? திரும்ப இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இதை விட அங்கே எகிப்திலேயே பாருங்க எங்களோட மண்ணில் எப்படி மாறுது. இன்றைக்கு இதே போல எங்களோட மண்ணில் மாறுது. ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்தங்களை கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் எத்தனையோ பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் கொண்டு வந்து வாழ வச்சிருக்கிறார். எங்களை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் தந்து வைத்திருக்கிற போது ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு பிளாக் வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இதுக்காவா நீர் எங்களை கனடாவுக்கு கொண்டு வந்தீர் கேட்குறோமா இல்லையா? நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? எங்களோட ஒரு சிச்சுவேஷன், எங்களோட சின்ன காரியங்கள் வருகிற போது இது முடிந்து விட்டது என்று சொல்லுகிற நிலை. ஆகவே அப்படிப்பட்ட நிலையை இந்த இஸ்ரவேலர்கள் சந்திக்கிற போது அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாய் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே செங்கடலை கடந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையிலே அந்த சாத்தானுடைய தொடர் இல்லாமல் போகிறது. செங்கடலை கடக்க வேண்டும், சில விஷயங்களை கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தொடர்பு இல்லாமல் மாறும், துண்டிக்கப்படும். அந்த இடத்துல என்ன நடைபெற்றதுன்னு நாங்கள் பார்க்குறோம். செங்கடல் பிளக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து மறுகரைக்கு போனார்கள். நடுவிலே அவர்களுடைய படை வந்தது. தேவன் என்ன செய்தார்? கம்ப்ளீட்டா அழிச்சாச்சு. அதுதான் நம்முடைய தேவன். சத்துருவை அழிக்கிறவர் அவர். அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆகவே அவரை நம்பிக்கையாக கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே இன்று சாத்தானை எதிர்த்து நின்று போராடுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? சாத்தானை எதிர்த்து போராடுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? அல்ல நாங்கள் சாத்தானுக்கு பழி போடுகிறவர்களாக இருக்கிறோமா? விளங்குங்க, சாத்தானை எடுத்து போராடுற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமாண்டான் கேள்வி. அல்லது சாத்தான் வந்தால் நாங்கள் அவருக்கு ஓகே ஓகே பரவாயில்லை, நீங்கள் வந்துட்டீங்க, வாங்க வாங்க வீட்டில் இருங்க, கோபியை குடிங்கன்னு சொல்கிறோமா? அதான் நடக்குதா? இப்படி நாங்கள் எதிர்த்து போராடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் எஃபேசியன் சாப்டர் 6 verse 13 to 17 அதிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பேட்டலுக்கு போக வேண்டாம், நீங்கள் யுத்த முனைக்கு போக வேண்டாம். நீங்கள் வாழுகிறது ஒரு யுத்த முனை, யுத்த களம். யுத்த களத்தில் நீங்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், வெப்பன்ஸ் இல்லாமல் யூ cannot able to fight. அப்போ நீங்கள் ஆயுதத்தோடு தான் நீங்கள் சண்டை போட வேண்டும். ஆயுதம் இல்லாமல் போகவே கூடாது. தாவீது போய் கோலியாத்துக்கு எதிராக போகிற நேரத்தில் அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தது, அவனுக்குரிய அந்த ஆயுதம். அவன் என்ன சொன்னான்? கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அந்த கவனில் உள்ள கல்லை வைத்து அடித்தான். அந்த பெலிஸ்தீன் விழுந்தான். அவன் இன்று நம்முடைய கையிலே தேவன் ஆயுதத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர்ட்ட கையில் ஆயுதம் இருக்கு? எல்லார்ட்டையும் இருக்கு. எங்கே இருக்கு? கொஞ்சம் வீட்டு இங்கே இருக்கு, மிச்சம் எல்லாம் அங்கே இருக்கு. ஃபோனில் இருக்கு, மிச்சம் வீட்டே இருக்கு.
இப்படி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்படி அது அதுக்காக நான் முக்கியமாக சொல்ல வர்ற விடயம் என்னென்றால், இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கணும். இது கையிலே இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டதாய் காணப்பட வேண்டும். இந்த வசனங்கள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். அவனை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களாய் வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு பட்டியல் வருகிறது. சத்தியம் என்னும் கச்சை நீங்கள் அறையில் கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும். நீதி என்ற மார்க்கவசம் என்று சொல்லி அங்கே பல பட்டியல்கள் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். The belt of truth buckled around your waist. அப்போ சத்தியம், இந்த வேத வார்த்தை இடையிலே கட்டிக்கொண்டவர்களாய் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவை அந்த விதமான ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவை நீதி என்கின்ற பிரஸ்ட்பிளேட், அதாவது மார்பு கவசம், நீதி, அது நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது சப்பாத்தை குறித்து ஃபீட்டர் ஷூ, அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் ரெடி. அப்போ ஆயத்தம் என்கின்ற பாதரட்சை, த காஸ்பல். அப்போ சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற சமாதான சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். விசுவாசம், ஷீல்டு, கையிலே நாங்கள் விசுவாசத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். எதிரி எய்கிற அம்புகளை எல்லாம் பிளாக் பண்ணுறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அது கையில் இல்லை என்றால் அது எங்களை பாதித்து விடும், எங்களை அழித்து விடும். அதை தடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே அம்புகள் வரலாம், ஈட்டிகள் வரலாம், அதையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாய் அந்த ஷீல்டுங்கிற கையில் இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்கின்ற ஹெல்மெட், சல்வேஷன். அப்போ சல்வேஷன் என்று சொல்லப்படுகிற ஹெல்மெட் எங்களுடைய தலையிலே அணிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சத்துரு தலையிலே கொண்டு வந்து போடுவான். தலையில் என்னத்தை கொண்டு போடுவான்? சிந்தனை. அவன் எங்களோட சிந்தனைகளை கெடுத்து விடுவான். அப்போ அதை போடாதபடி இருக்கோண்டா, அதுக்கு எங்களுக்கு ஹெல்மெட் தேவை. அது என்ன ஹெல்மெட் என்று சொன்னால் ரட்சிப்பு என்கின்ற ஹெல்மெட் எங்களுக்கு தேவை. அங்கே கடைசியில் சொல்லும்போது கையில் கடைசியாக என்ன வச்சுருக்கணுமா? வாள். வேத வார்த்தை, வசனம் என்கின்ற வாள். இது இல்லாமல் ஒருவன் சத்துருவை எதிர்த்து கடைசி வரையும் போராட முடியாது. யுத்தகலத்துக்கு செல்லுகிற ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் இல்லாமல் வெறுங்கையோடு போக முடியும். ஆனபடியாக தான் சவுல் தாவீதுக்கு என்ன செய்கிறான், நீ யுத்த உடையோன்னு சொல்லி அவனுக்கு எல்லா பாரமான உடையும் போட்டான். அவன் சொன்னா இதெல்லாம் போட்டான், எனக்கு அவர் போதுமென்றார். வெளியரங்கமான இவைகள் வேண்டாம், எனக்கு அவர் மட்டும் போதும் என்றான். இன்று நமக்கு அவர்தான் தேவை. அவருடைய பலத்தோடு நாங்கள் களங்காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனபடியாக தான் வேதம் சொல்லுகிறது, நீ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை என்றைக்கும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அங்கே 1 Corinthians chapter 10 verse 5 to 6 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இரத்தம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார், எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் செய்தார். ஆகவே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்போ தேவன் அழிக்கிறதுக்கும் பொறுத்திருக்க மாட்டார். அழிக்கணும்னு அழித்து தான் தீர்வார். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியமே தவிர கீழ்ப்படியே இல்லைண்டா ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை அழித்தார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் இச்சித்தது போல. இப்போ அவர்கள் என்னெல்லாம் இச்சித்தாங்க? எல்லாம் வேணும், இருக்கிறதெல்லாம் கொண்டாங்க, இதெல்லாம் வேணும், எல்லாத்தை பற்றியும் ஆசைப்பட்டார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்தும் என்ன நடக்கல? திருப்தி இல்லை. இன்றைக்கு எங்கள்கிட்ட வாழ்க்கையில் எங்கே திருப்தி இருக்குது கேளுங்க. எல்லோரும் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம்னு கேட்டால் என்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோம்? திருப்தியாக இருக்கிறோமா? ஒரு விஷயத்தில் மட்டும்தான் திருப்தி. சாப்பிட்டு வயிறு நிறையும் இல்லோ, தண்ணியும் குடிச்சிடுவோம் இல்லோ, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன விருப்பமான சாப்பாடை கொண்டு வந்து வச்சாலும் சரி, எந்த பெரிய பிரியாணியை கொண்டு வந்து வச்சாலும் சரி, நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஐயோ போதும்.
அதுக்கு பிறகு இது எப்போ வேணும், இனி நாளைக்கு, இப்போ இன்றைக்கு போதும். அப்போ இங்கே தான் போதுமென்று வருகிறத விட மற்ற ஏதாவது போதுமென்று வருமா? வராது. திருப்தி இல்லை. இன்னும் என்ற நிலையிலான வாழ்க்கை இருக்கிறது. ஆனபடினாலே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இன்று நாங்கள் இச்சித்தது போல நாங்களும் இச்சியாதபடிக்கு இது அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இருந்தது. அவை எங்களுக்கு எச்சரிப்பாய் தரப்படுகிறது. நமக்கு முதல் எதிரி எங்களுடைய மாம்சம்தான். அவன் யாக்கோபு 1:13-16, ஜேம்ஸ் சாப்டர் 1:13-16, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அப்போ இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுள் எங்களை ஒரு நாளும் சோதிக்கிறதில்லை. சோதிக்கிறதாரு, சோதனைக்கு உட்படுத்தப்படுறாரு. நாங்களே எங்களை சோதனைக்குள்ளே தள்ளுறோம். தேவையில்லாத விஷயங்களை யோசித்து அதுக்குள்ளே போய் சிக்கப்படுறோம். அவைதான் வேதம் சொல்லுகிறது. அந்த நிலையை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உண்டாகிற சோதனைக்கு காரணம் அவருடைய இச்சை, ஆசை. அவை இவைகளில் இழுக்கப்படுகிறதுனாலே தான் ஒருவன் சோதிக்கப்படுகிறான். கடைசியில் நாங்கள் யார்கிட்ட பழைய போடுகிறோம்? சோதிக்கப்படுறதுக்கு யாரை பழைய போடுறோம்? இப்போ எங்களுக்கு சோதனை பெறுது, கஷ்டம் பெறுது, துன்பம் பெறுது, யாரில் பழைய போடுறோம்? கொண்டே இல்லை, கடவுளில் பழைய. ஏன் கடவுளில் கொண்டே பழைய போடுறோம்? ஒரு கவிஞன் பாடுகிறான், கடவுள் ஏன் கல்லானார், கல்லாய் போன மனிதர்களாலே. இன்றைக்கு மனம் கல்லா போச்சு. எங்களுக்கு எந்த வகையில் கல்லா போச்சு? எல்லாத்துலேயுமே தேவனில் எங்களுக்கு முக்கியம், உலகத்தின் காரியங்கள் முக்கியம். எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணிவிட்டு எங்களுக்கு கஷ்டம் துன்பம் வந்தோடனே, ஆண்டவரே கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இப்படித்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக உங்களை துக்கத்தில் போட்டார், ஆண்டவராக கஷ்டத்தில் போட்டார், ஆண்டவராக உங்களை துன்பத்தில் கொண்டு வந்து போட்டார். இல்லையே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஆப்ஷனை உங்களோட கையில் தந்து நாம் தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறான காரியத்தில் விருப்பப்பட்டது நாங்கள், செய்தது நாங்கள், அதனுடைய காரியத்தை அனுபவிப்பது நாங்கள். அவை கர்த்தர் அல்ல, அவர் அப்படி சோதிக்க அவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவேதான் இச்சை, விருப்பம், எங்களோட ஆசை, இந்த ஆசை தான் மனுஷனை கேட்டுக்குள்ளே கொண்டு போகுது. நாங்கள் எவ்வளவு ஆசைப்பட்டு ஓடினோ, நாங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் கடைசியிலே அது கஷ்டத்தின் மத்தியிலே கொண்டு போய்விடும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். சத்துரு அவனை எதிர்த்து நில்லு, அவன் ஓடிப்போவான். எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்பை தந்திருக்கிறார். இந்த எச்சரிப்புக்கு நாங்கள் எச்சரிப்பை நாங்கள் கண்டு அதிலே நாங்கள் விட்டு விலகி நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ரோமன் சாப்டர் 7:18-25, ரோமர் 7:18-25 அதை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு பலவிதமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் தற்பிரியராக இருக்கிறோமா? எங்களோட மாம்சத்தின்படி வாழுகிறோமா? நாங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம்.